ஓம் நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்று நாம் பார்க்க போவது கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வரும் வழிகள், அதற்கான சூட்சமங்கள், 2, 6, 10 மற்றும் 11ஆம் இடத்தின் மூலம் தனம் வரும் வழிகள், எப்படிப்பட்ட தொழில் முறைகளை இவர்கள் செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கான ஒரு பதிவு இது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க. இது போன்ற பல சூட்சமமான பதிவுகள் தொடர்ந்து வரப்போகின்றன. கடகம் ஒரு சரராசி, நீர் ராசியும் கூட. சரராசி என்பதால் ஓடிக்கொண்டு இருக்கும் நீர்நிலைகளை குறிக்கிறது. ஒரு இடத்தில் நிற்காமல் ஓடி பயணித்து வேலை செய்து பொருளீட்டும் தன்மையை தூண்டிவிடும் ராசியாகும். தொடர்ந்து பொருளாதாரத்தை உயர்த்தும் ராசியாகும். காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசி கடகராசி. இதனை சுகஸ்தானம் என்பர். இதன் அதிபதி சந்திரன். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும் வழிகளில் முதலாவதாக வருவது 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது பணவரவு, வாக்கு. அதுல செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கு இரண்டும் அடங்கும். குடும்பம், நாணயத்தை குறிக்கும் இடம். அது சிம்மராசி. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் கடகராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சென்று உச்சமாவார். இப்படிப்பட்ட சிறப்பான அமைப்பு சரராசியில் கடகம் மற்றும் மகர ராசிக்கு மட்டுமே இந்த அமைப்பு வரும். பணம் வரும் வழிகளை தூண்டும் 2ஆம் இடத்து அதிபதி இன்னொரு பணம் வரும் இடத்தில் உச்சமாவது அருமையான அமைப்பாகும். இந்த சிம்ம ராசியில் மகம் கேதுவின் நட்சத்திரம், பூசம் சுக்கிரனின் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் சூரியனின் நட்சத்திரங்களாக உள்ளன. இதை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்களான அரசாங்கம், அரசியல், அரசாங்கம் சார்ந்த பதவிகள், தனியார் நிறுவனத்தில் அதிகாரம் செலுத்தும் பதவிகள், தந்தை வழி தொழில்கள், அறிவியல் சார்ந்த தொழில்கள், கோதுமை விவசாயம் மற்றும் விற்பனை, சுக்கிரன் சார்ந்த ஆடை ஆபரண தொழில்கள், பொழுதுபோக்கு சார்ந்த தொழில்கள், கப்பல் வியாபாரம், வாசனை திரவியங்கள் சார்ந்த தொழில்கள் அனைத்தும், கலைகள், கலைநுட்பமான பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் தொழில்கள், அழகு சாதனங்கள், அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை, வண்டி வாகனத்தில் 2, 3 மற்றும் 4 சக்கர வண்டி வாகனங்களில் கார்கள் வரையில் உள்ள தொழில்கள், அது தயாரிப்பு தொழிலாகவோ விற்பனை செய்யும் தொழிலாகவோ வண்டி வாகனம் பழுது பார்க்கும் தொழிலாகவோ கூட இருக்கலாம். இதை தவிர கேது சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், வெளிநாட்டில் சென்று வேலை செய்வது, யோகா, தியானம் போன்ற பயிற்சி நிறுவனம் நடத்துவது, பெட்ரோலியம் கேஸ் நிறுவனம் நடத்துவது, புகை பரிசோதனை மையம், போதை மறுவாழ்வு மையம், உயர்கல்வி கற்று அதன் மூலமாக பெரிய வேலையை எட்டி பிடிப்பது போன்றவைகள் இவர்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மையை தரும். 2ஆம் இடமான சிம்மம் காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடமாக வருகிறது. குழந்தைகள் பாக்கியத்தை குறிக்கும் இடமாகிறது. இதில் உள்ள சூட்சமமே இதுதான். கடகலக்ன கடகராசிக்காரர்கள் திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பின்பு இவர்களுக்கு பணவரவு, பொருளாதார நிலை உயர்வு, அமோக வளர்ச்சி ஆகும். சிம்ம ராசி 5வது ராசி, கலைகளை குறிக்கும் ராசியாகும். கேளிக்கை, விளையாட்டுத்துறை, சூதாட்ட கிளப்களை குறிக்கும் இடம், மக்களை மகிழ்விக்கும் இடம், மக்களை சேர்க்கும் இடமும் இதுதான். பெரும் கூட்டத்திற்கு தலைவனாக ஆக்கும் அமைப்பும் சிம்மத்திற்கு உண்டு. இது இவர்களுக்கு பணமும் பொருளும் சேரும் முதல் வழியாகிறது. கடகலக்ன கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது அமைந்து குழந்தை பாக்கியம் பெற்ற பிறகு இவர்களுக்கு செல்வ வளம் பெருகும், சொத்துக்கள் சேரும், சேமிப்பு உயரும், பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். இவர்கள் மக்கள் மத்தியில் சமூகத்தில் பிரபலமாகி பிரம்மாண்டமாக இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அடைந்து பணவரவு அதிகரிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யும் யோகம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. அவை அனைத்தும் நல்ல வளர்ச்சி அடைந்து வெற்றி வாகை சூடும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது தனுசு ராசியாகும். இது ராசி மண்டலத்திற்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடமாகிறது. கடும் உழைப்பை வெளிக்காட்டி வெற்றி பெற செய்யும் இடமாக வருகிறது. 6ஆம் இடத்து அதிபதி குரு கடகராசியில் வந்து உச்சமாவார். அந்த சிறப்பு கடகத்திற்கு உண்டு. இந்த 6ஆம் இடத்தின் மூலம் உயர்ந்த பதவிகள், உயர்ந்த அந்தஸ்து பெற்று சமுதாயத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான இடத்திற்கு வளரும் விதி கடகராசிக்கு இயற்கையாகவே இருக்கிறது. எப்படிப்பட்ட இடத்தில் உயர்ந்த பதவிகள் பெறுவார்கள் என்று பார்த்தால், கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், தொழில்முறை பயிலக்கூடிய கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், அதிலும் புகழ்பெற்ற மருத்துவர்களை உருவாக்கும் இடம். இந்த ராசியில் சூரியனின் உத்திராடம் நட்சத்திரம், சுக்கிரனின் பூராடம் நட்சத்திரம் மற்றும் கேதுவின் மூல நட்சத்திரம் இருக்கும். இவை குருவுடன் சேர்ந்து இயங்குவதால் புகழ்பெற்ற மருத்துவர்களை, மருத்துவமனைகளை உருவாக்கும் இடமாக வருகிறது. ஆக
கடகலக்ன கடகராசிக்காரர்கள் பலர் மருத்துவர்களாகவோ புகழ்பெற்ற மருத்துவமனைகளை வைத்து நடத்துபவர்களாகவோ இருப்பார்கள். சூரியனின் நட்சத்திரமான உத்திரம், உத்திராடம் மற்றும் கார்த்திகை இவர்களுக்கு தொழில்ஸ்தானத்தின் லாபஸ்தானத்தின் மேன்மைகளை பறைசாற்றும் அமைப்பில் அமையும். அப்போ இவர்களுக்கு எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள், பெட்ரோலியம் பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், வைரம், வைடூரியம், தங்கம் போன்ற விலையுயர்ந்த ஆபரண வியாபாரம், கட்டடங்களில் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்தல், அபார்ட்மெண்ட் கட்டி விற்பனை செய்தல், அதையே வாடகைக்கு விட்டு பொருளீட்டுதல், பெரிய பெரிய திரையரங்குகள், காம்ப்ளெக்ஸுகள், வணிக வளாகங்கள் போன்றவற்றை கட்டி தொடர்ச்சியான பணம் வரும் வழிகளை உருவாக்கிக் கொள்வார்கள் இந்த கடகலக்ன கடகராசிக்காரர்கள். இந்த 6ஆம் இடமான தனுசு ராசி மண்டலத்திற்கு தந்தை ஸ்தானமான 9ஆம் இடமாக இருப்பதாலும் 6 குரு இவர்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் ஆவதால் தந்தையின் தொழிலை தானும் எடுத்து செய்தல், தந்தையுடன் சேர்ந்தே தொழில் புரிதல், வழி வழியாக வரக்கூடிய குடும்பத் தொழில் எடுத்து நடத்தும் யோகமும் இவர்களுக்கு உண்டு. ஆனால் தாய்மேல்தான் இவர்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். தந்தையின் மீது பாசம் குறைவாகவே இருக்கும். இதுவும் கடகத்தின் சூட்சமமாகும். தந்தை வழி சொத்துக்களை பெற்று வாழும் கடக லக்னக்காரர்களுக்கு வாழ்வில் சுயமுன்னேற்றம், சுயமாக தொழில் செய்து முன்னேற்றம் அடைவது என்பது மிக மிக குறைவாகவே இருக்கும். சுயமுயற்சியால் வெற்றியடையும் யோகிதைகளையே சரலக்னங்கள் முதன்மையாக பெறுகின்றன. அதிலும் சந்திரனுடைய வீடு குரு உச்சமாகும் வீடாக அமைவதாலே தன் முயற்சியால் வெற்றியடைந்து பொருள் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கும் பொருள்தான் இவர்களுக்கு நீடித்த வளர்ச்சியையும் உயர்வையும் தரும். அப்படிப்பட்ட அமைப்பு கடகலக்னம் கடகராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். கடகலக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடமாக வரக்கூடியது மேசம். அங்கே 2 சூரியன் உச்சம் பெறும். செவ்வாயின் வீடு. அதனால் அதிகாரம், பதவி, அரசாங்க பதவிகள், சீருடை அணிந்து செய்யும் பணிகளான மிலிட்டரி, போலீஸ் உத்தியோகங்கள், தூதுவர்கள் போன்ற உயர் பதவிகளும், தனியார் நிறுவனத்திலும் உயர்ந்த பதவிகளில் இருந்து பொருளீட்டுவது, உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களின் தொடர்பு, அரசாங்க கான்ட்ராக்டுகள் எடுத்து தொழில் செய்வது, அதில் கட்டட கான்ட்ராக்டுகள், ரோடு அமைக்கும் பணிகள், மணல் குவாரி, கல்குவாரி தொழில் எடுத்து செய்தல். செவ்வாய் பூமி தத்துவம் கொண்ட கிரகம் என்பதால் பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் இவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளித்தரும். இவர்கள் சம்பாதிக்கும் சொத்துக்கள் பின்வரும் தலைமுறைக்கும் உதவும் வண்ணம் இருக்கும். அடுத்து 11ஆம் வீடு இவர்களுக்கு ரிஷபராசியாக வருகிறது. கடக ராசியின் அதிபதியான சந்திரன் இங்கே உச்சமாகும். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் இவர்களுக்கு பாக்கியஸ்தானமான மீனத்தில் உச்சமாகும். இந்த 2 கிரகங்களும் நீர்பூதத்தை சார்ந்த கிரகங்கள். இந்த ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய 3ம் அமையப்பெறும். இது பெண் ராசி என்பதால் கடகத்தில் பிறந்தவர்கள் பெண்களை நல்ல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும். தனக்கு பிறகு பிறந்த சகோதரிகளை, தங்கைகளை அவர்களது வாழ்க்கை முழுவதும் நல்லபடியாக கவனித்துக் கொள்ள இவர்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார மேன்மை எப்போதும் இருக்கும். இவர்களுக்கு விவசாயம், விவசாய பண்ணைகள், தோட்டங்கள், அதன் மூலமாக பொருளீட்டக்கூடிய விதிகள், நீர் சார்ந்த தொழில்கள், வெளிநாடு சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், வெளிநாட்டில் பெரிய நிறுவனங்களில் பெரிய பதவியில் அமர்ந்து பெரும் பணம் சம்பாதிப்பது, ரசாயன தொழில்கள் ஆகியவை எளிதாக கைவரப்பெறும். சுக்கிரன் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தருவதில் முதல் கிரகமாகிறது. இதன் மூலம் வண்டி வாகனங்கள், மாடு கன்று யோகங்களை கடகராசிக்காரர்கள் மற்றும் கடக லக்னக்காரர்கள் பெறுகிறார்கள் என்றால் அது மிகையே அல்ல. இப்படி கடக லக்னக்காரர்கள் பல தொழில் மன்னர்களாக திகழ்கிறார்கள். அதற்கு அவர்கள் பின்பற்ற வேண்டிய சூட்சமங்கள்: தன்னுடன் பிறந்த சகோதரியை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது, தாயிடம் அன்பாக பாசமாக இருப்பது, குருவை மதிப்பதும் தான். தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு பொருளாதாரத்தில் மிக பெரும் வளர்ச்சியை அடைவார்கள். நேயர்களே, இது போன்ற அரிதான உண்மையான ஜோதிட சூட்சமங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். தொடர்ந்து ஆதரவளியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.